السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துஆவை விட மிகச்சிறந்த ஒரு துஆவை ஒரு மனிதனாலும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு மனிதன் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆ என்று கூறினார்கள். இதனை விட சிறந்த ஒரு துஆவை எந்த ஒரு மனிதனாலும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த துஆ என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத ஃபித் துன்யா والآخرة. اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة. يا الله, இந்த உலகத்திலும் வெற்றியையும் சுபீட்சத்தையும் தந்திடுவாயாக, நாளை மறுமையுடைய நாளிலும் வெற்றியையும் சுபீட்சத்தையும் தந்திடுவாயாக என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை விட சிறந்த ஒன்றை எந்த ஒரு மனிதனாலும் கேட்க முடியாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று வந்திருக்கின்றது. ரெண்டுமே ஒரே துஆவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று இந்த துஆ நம்முடைய இம்மைக்கான வெற்றியாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான். வல்லனா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.